அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவில் கண்டாளை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவனம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோஹதஸ்ததிதராணி தனயாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஷ தைக்கசந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்யானாம் ஆதஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாவ்யபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க स्तनगिरि तडी शुक्तमुत्पोत्य कृष्णं आराध्यं स्वं श्रुति सदशिर सिद्धमध्यापयन्ति सोशिष्टायां स्रजिनिकलितं या फलात्कृत्य भुङ्क्ते कोधा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணதரப்பாவை பல்பதியும் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொழ்பாவை பாடியருளவள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்க என்ன விதி என்று மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதம் 2ஆம் நாள் வந்தாச்சு. தனு மாசத்துல 2ஆம் நாளுக்கு வந்தாச்சு. இன்றைய நாள் பாட்டை முதல்ல சேவிச்சுட்டு அதற்கப்புறம் இதோடைய பத உரை விளக்க உரை பூர்வர்கள்லாம் அருளி செய்த வியாக்கியானங்களின்படி நாம் காண்போம். ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எப்படி அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி வழிகாட்டிக்கிறார் என்பதை நாம் இன்றைய தினம் அனுபவிப்போம். திருப்பாவையுள் நுழைவோம். தித்திக்கும் திருப்பாவையில் இன்றைய நாள் பாட்டு வையத்த வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாள் காலே நீராடி மையிற்றெழுதோ மலரிட்ட நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென்றெண்ணி வந்தேலோரெம்பாவாய். நேற்றைய தினம் முதல் பாட்டு மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாள் அப்படின்னு பார்த்தோம். மார்கழி மாதத்துல பௌர்ணமி நிலவு பூர்ண சந்திரன் நிறைந்திருந்த அந்த நன்னாளிலே அவள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஆசை உடையோர்கள் அத்துணை பேரும் விருப்பமுள்ள அத்துணை பேரும் வாருங்கள் அப்படின்னு நம்மளையெல்லாம் அழைச்சிட்டு எதில் ஆசை இருக்கணுமா? பகவத் விஷயத்துல கண்ணன் எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை இருப்பவர்கள் அத்துணை பேரும் வாருங்கள் என்று நம்மளை அழைத்து கொண்டு ஆண்டாள் நாச்சியார் சென்றாள் அல்லவா? அப்போ பாவை நோன்புக்கு அழைத்து செல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அங்க அழைச்சிட்டு போகும்போது அங்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நமக்கு எடுத்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்தோட பதவுரை அதாவது விளக்கம், அந்த ஒவ்வொரு பதத்துக்குமான ஒரு விளக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வையத்த வாழ்வீர்கள். வையம் அப்படின்னா இந்த பூவுலகு, இந்த பூவுலகத்துல வாழ்பவர்களே. ஏன் எல்லாரையும் சொல்ல வேண்டியதானே? இதுக்கு வையத்த வாழ்வீர்கள், வாழ்வீர்கள்னா நல்ல வாழ்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க இந்த கண்ணன் சம்பந்தம் பெற்று இங்க இருக்கக்கூடியவர்களே, ஏன்னா அவ இருக்கிறது எங்க இருக்கா? ஆய்ப்பாடியில இருக்கா. அப்ப அந்த ஆய்ப்பாடியில இருக்கிறவர்களை அவள் அழைக்கிறாள். வையத்த வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. நாமும்னா
அவனாலே பேறு பெற்ற அப்படின்னு அர்த்தம். அவனாலே பேறு பெற்ற நாமும் உய்யுமாறு எண்ணி. இப்போ கடைசி லைனுக்கு வந்துட்டோம். திருப்பாவையில் பார்த்தோம்னா 8 அடி இருக்கும். அதில் கடைசி லைன் பார்த்தோம்னா உய்யுமாறு எண்ணி நாம் மேன்மை அடைவோம் என்று அந்த திடமான எண்ணத்தோடே உகந்து அப்படின்னா மகிழ்ச்சியோடு ஏனோ தானோன்னு செய்யாம உகந்து மன உவப்போடு நம்ம பண்ணினோம் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றான். உபாயத்தை ஆறு என்று உஜீவிக்கும் உபாயம். ஆறு அப்படின்னா ஆறுன்னா சாதாரணமா ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நதியை சொல்லும். நான் இங்கே ஆறுன்னா அந்த வழி, அந்த தாண்டக்கூடிய அந்த உபாயத்தை உஜீவனத்தை அடையக்கூடிய அந்த வழியாக பாதையாக நமக்கு காட்டுறார். செய்யும் கிரீசிகள் கேளீரோ. நாமும் நம் பாவைக்கு, நம் பாவை அப்படின்னா இந்த நோன்புக்கு, பாவை நோன்புக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ. என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு அந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தோழிமார்களை சொல்றார். இவ எப்பவுமே எப்படியா அனுகாரம் பண்ணி கொண்டுதான் இதை செய்யறா. அனுகாரம் அப்படின்னா அதை ஆகவே பாவிக்கிறது. தானே ஒரு கோபிகையா இருக்கா, கூட இருக்கிற கோபிகை தோழிமார்கள் எல்லாரையும் கோபிகையா வச்சிருக்கா இல்லையா. அவர்கிட்ட சொல்றா நம் பாவை நோன்புக்கு, நம்மளுடைய பாவை நோன்புக்கு. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா கிளியர் கம்யூனிகேஷன். அந்த காலத்திலேயே பாருங்க, ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமா எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாளே, அதை இவ்வளோ அழகா பண்ணியிருக்கா பாருங்க. நம் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ. கேட்டுக்கோங்க, நன்னா கேட்டுக்கோங்க. ஏனோ தானம் கேட்டுட்டு அப்புறம் என்னமோ சொன்னியே, என்ன சொன்னேன்னு நம்ம கேட்குறோம்ல, மறந்து போயிடுறோம். இல்லை சனி மறதி அப்படிங்கிறது எப்படி வருதான், சிலர்லாம் சொல்லியிருக்கா மருத்துவர்கள்லாம். அதை சரியாக காதில் வாங்கி அதை கவனிக்காததுனால ஏற்படுறது. கான்சன்ட்ரேஷன் இல்லை நம்ம சொல்கிற விஷயத்தில். அதனால இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிற கேளீரோ, கேட்டுக்கொள்ளுங்கள். பார்க்கடலுள் பைய துயின்ற. பார்க்கடல் அப்படின்னா திருப்பார்கடல், ஸ்ரீராப்திநாதன் இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடல்ல பைய துயின்ற. பைய அப்படின்னா மெல்ல. இன்னைக்கும் இந்த கொங்கு நாடு சைடெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பைய அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் உபயோகிப்பார்கள். பையன்னா மெல்ல, என்னப்பா பைய நடக்கிற அப்படின்பா, மெல்ல நடக்கிற. இங்கே யாரை சொல்கிறா, பைய துயின்ற அப்படின்னா துயில், அப்படின்னா துயில் கொண்டு இருக்கானே அரங்கநாதன், அந்த ஆதிசேஷ பரியங்கத்து மேலே அப்படியே படுத்துருக்காரு இல்லையா, சைன திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராப்திநாதனை பைய துயின்ற பரமன் நடிப்பாடி. பரமன் அப்படின்னா யாரை சொல்றது அப்படின்னா பரம்பொருள் ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணன். அவன்தானே எல்லாம், எல்லாத்தையும் அவன் முதலே தோன்றி அவன்தான் எல்லாம், அவனிடத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றது இல்லையா. அப்படி அந்த பரமன் அடிப்பாடி, வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணனும் அவன் தானே. அந்த பரமன் அடியே பாடி அவன் திருவடியை நாம் தொழுது பாட வேண்டும், அவன் திருநாமங்களை நாம் பாட வேண்டும். பாடிட்டு இப்ப அடுத்து சொல்றா நெய் உண்ணும், நெய் சாப்பிட மாட்டோம்னு சொல்றா. அடுத்து பால் உண்ணும், பாலும் சாப்பிட மாட்டோம். நாள்காலே நீராடி. நாள்காலே அப்படின்னா சீக்கிரமா எழுந்துக்கணும். விடிக காலையில என்னடா இது நமக்கு ஒத்து வராதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. சீக்கிரமா எழுந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடங்களையும் சொல்றா, இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து எந்த காலையும் செஞ்சாலும் அது வெற்றி பெறும்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய அதில் நிறைய வந்துட்டு இருக்கு. நாட்காலையே நீராடி எழுந்தது மட்டும் இல்லை, தீர்த்தமாடணும். நீராடி மையிற்றெழுதோ மலரிட்ட நாமுடியும். இங்கே இருக்கிறதெல்லாம் சிறுமியர்கள் இல்லவா, அவர்கள்லாம் என்ன பண்ண மாட்டாலாம், மையிட வேண்டாம். அடுத்து மலரிட்ட நாமுடியும், மலர்களை சூட மாட்டோம். செய்யாதன செய்யோம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பூர்வர்கள் அவர்களுடைய பெரியோர்கள் என்ன காமிச்சு கொடுத்துருக்காளோ அதே மாதிரி நாங்கள் அந்த இதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டோம், செய்யினா செய்வோம். அந்த மாதிரி செய்யாதன செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். தீக்குறளை அப்படின்னா இங்க தீமையான அந்த செயலை குறளை அப்படின்னா, குறள்னா ஒருத்தர் கோல் மூட்டி கொடுக்கறது, ஒருத்தரை பற்றி புரணி பேசுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அதை செய்ய மாட்டோம். அது என்றைக்குமே அதை செய்யக்கூடாது.
ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுமா, அந்த அந்த பாவம் நம்ம மேலே அப்படியே மலையாக குமிஞ்சுட்டு இருக்கோமா. அதனால் அந்த தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆண்டனையும் கை காட்டி. ஐயம் அப்படின்னா தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் ஒருத்தரும் இல்லாதவா இருப்பா இல்லையா. ஆனால் இந்த கோகுலத்தில் இல்லாதவா இருப்பாளா? இல்லை, அவள் எடுத்துக்காட்டுவதற்காக சொல்கிறா. இல்லாதவர்களுக்கு, ஏதாவது தேவைப்படுபவர்களுக்கு. இப்போ நம்மகிட்ட நிறையா இருக்கும், ஆனால் சமயத்தில் எதையாவது தேடினா ஒன்றும் கிடைக்காது, நம்ம யாருக்காவது கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வேண்டியவர்களுக்கு செய்யணும். பிக்ஷை அப்படின்னா இந்த பிச்சையை குறிக்கக்கூடியது தான் அந்த பிக்ஷை, தூய தமிழ் அல்லவா. அதனால பிக்ஷை அப்படிங்கிறது சன்னியாசிகள்லாம் பிக்ஷை வாங்குவா. அவள் எப்படி அவளுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்னா, அடுத்த வாழ்கிட்ட பிக்ஷை ஏந்தி தான் அதை உணவாக அருந்தணும். அப்பேற்பட்டவாளுக்கு நாம் கண்டிப்பாக பிக்ஷை அளிக்கணும். அதை தான் அந்த பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு சொல்ல. ஆந்தனையும் கை காட்டி உய்யமார் என்று எண்ணி உகந்தேலோர் என்பாவாய். அதுவே நமக்கு மேன்மை என்று இதில் சொல்கிறார். முதல் பாட்டில் என்ன சொன்னா, முதல் 4 லைன்களில் பிராபியம், அதாவது உபாயத்தை காட்டி கொடுக்குறார். மார்கழி திங்கள்லேருந்து ஆரம்பித்து அந்த யசோதை இளம் சிங்கம், ஏழார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாளா. அடுத்த 4 லைனில் பிராபகம், யாரை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த உபேயத்தை நமக்கு காட்டி கொடுக்குறாள் முதல் நாள் பாட்டில். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் அந்த பாட்டில் பாசுரத்தில் அது சொல்கிறா. இந்த இதில் என்ன சொல்கிறா, நம்ம யாருக்கெல்லாம் பிச்சை அளிக்கணும், யாருக்கெல்லாம் பிச்சை அளிக்கக்கூடாது. முதல்ல செய்யாதன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறா. ஏன்னா இதை செய்யி அதை செய்யின்னு நம்ம யார்கிட்டயாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அவளுக்கெல்லாம் எரிச்சல் வந்துடும். இப்போ ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்னா, யாராவது ஆற்றுக்கு வந்திருப்பாள், அந்த குழந்தைய அந்த பெரியவர்கள் என்ன சொல்லுவா, ஏய் பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, இதெல்லாம் பண்ணு அப்படின்பா. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்படியே தயங்கும், எதுவும் செய்யாது. ஆனால் செய்யாதன செய்யுமா, இதெல்லாம் இருக்குமா, அப்படிலாம் இருக்குது. இப்போ நம்மளே ஒரு கோவிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் உடனே வருமா, வராது. நீ இதெல்லாம் பண்ண வேண்டாமா, நீ சும்மா வந்தால் போதும் அப்படின்னு நம்ம கோவில் கூட்டின்னு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த குழந்தை தானாகவே இறகை கூப்பி சேவிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறா, முதல்ல இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. நெய் உண்ணும் பால் உண்ணும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன் நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது? இவளே தான் பின்னாடி கூடாரவள்ளி பாசுரத்தில் சொல்கிறா, முழங்கை வழிவார மூட நெய் பெய்யுதுன்னு சொல்கிறா. இங்கே ஏன் நெய் உண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான்னா, கண்ணனுடைய பகவத் விஷயத்தில் நான் மூழ்கி விரதம் இருக்கேன்னு சொல்கிறேன். அந்த விரத காலத்தில் நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோங்கிற, நெய் சாப்பிட மாட்டோம். ஏன் நெய் சாப்பிட மாட்டோம்னா, இதுக்கு ஒரு சிலர் சொல்லக்கூடிய வியாக்கியானம், அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோபியர்கள் இடத்துல இடைச்சி பெண்கள் அல்லவா, அவளுடைய அந்த வேலையே என்ன, பாலை கறந்து நல்லா தயிர் கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுத்து திரட்டி வச்சுக்கணும், நெய்யை உருக்கி வச்சுக்கணும். இதில் அப்படியே நிறைய வழிஞ்சு ஓடுமா. அப்படி இருக்கக்கூடிய அதை எடுத்து சாப்பிடக்கூடாது முன்னாடியே. அதுதான் அங்கே சொல்கிறான் நெய் இன்னும். இதுக்கே இன்னொரு விளக்கமும் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவத் விஷயம் நம்ம அனுபவிக்க போகிறோம். அது யாரோட விஷயம், கண்ணனோட விஷயம் இல்லையா. கண்ணனே கட்டி கரும்பு. அந்த கட்டி கரும்பு கண்ணனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் வேப்பங்காய். ஏன்னா எப்பவுமே ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டை கொண்டு வரான்னு வச்சுக்கோங்க. நம்ம பண்ணியிருப்போம் ஏதோ ஆற்றுல, அடுத்தவா கொடுப்பா, மாமி இன்னைக்கு எங்கள் ஆற்றுல நாங்கள் அக்காரை அடிச்சல் பண்ணோம், ஜீரா பண்ணோம், இருந்தாங்கோ அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஆற்றுல பண்ணது நமக்கு பிடிக்காது. அது ரொம்ப தேனாமிர்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஸ்வீட், ரொம்ப நெய்யெல்லாம் மட்டும் கொண்டு கொடுக்குறா அப்படின்னா அந்த ஃபுட்டு தான் நமக்கு பிடிக்கும். இது நமக்கு அப்படி தோணும். அதே மாதிரி இந்த நெய் பால் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கட்டி கரும்பு கண்ணனையுடைய அந்த சுவையை நாம் இனி சுவைக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிற்றெழுதோ மலரிட்ட நான் முடியும். ஏன் மையிடக்கூடாது, ஏன் மலரிட்ட முடியக்கூடாது அப்படின்னா, அந்த கண்ணனே நம்மளை பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த திண்ணத்தோடே அங்கே அவள் சொல்கிறார். இதில் அடுத்து பார்த்தல் அப்படின்னா,
அசையாதன செய்யும் தீக்குறளை சென்றோடும். நம்ம போய் கோள் மூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கோள் மூட்டக்கூடாது அப்படின்னா இதுக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கலாம். ராமாயணத்தில் வனவாசம் போகிறார். அங்கே ராவணன் சீத்தையை அப்படியே அபகரிச்சுட்டு இதுக்கு இலங்கைக்கு போயிடலாம். இலங்கையில் அசோகவனத்தில் அவளை சிலை வச்சு செஞ்சுருக்கான். அங்கே அரகிகள் எல்லாம் கூட போட்டு வச்சிருக்கான் இந்த சீத்தையோடு இருக்கிறதுக்காக வேண்டி. அப்பப்போ மரட்ட சொல்லுவானா, அடி பண்ணியணும் அப்படிங்கிறதுக்காக ராவணன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போவானா, சீத்தையை ஒத்துக்க வை அப்படின்னு அவனுக்கு சொல்லிட்டு போவானா. அதனால அங்கே இருக்கக்கூடிய அரகிகள்லாம் பயமுறுத்துவானாம். இங்கே பாரு, எங்கள் ராஜா வந்திருக்கான்ல, அவன் சொல்கிறத கேளு, அவன் சொன்னபடி இருந்தோன்னா நீயும் எப்படி இருக்கலாம். அங்கே பாரு, இவ்வளோ வளங்கள் மிகுந்த இந்த இலங்கையில் மாட மாளிகைகள்லாம் எப்படி இருக்கு பாரு, ரத்தினங்கள் பதிக்கப்பட்டதான் அந்த மாளிகைகள்லாம். அப்படி ரத்தின மாளிகையாக இருக்கக்கூடியதில் நீ எவ்வளோ அழகா அப்படி பட்டத்து மகாராணியாக நீ இருக்கலாம். அதை விட்டு நீயே இந்த அசோகவனத்தில் இப்படி நீ வந்து கஷ்டப்படுற, நீ ஒத்துண்டு போயிடேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பயமுத்துவாலாம், எல்லாம் பண்ணுவாலாம். அப்படியெல்லாம் பண்ணின்னு இருந்தா. ஆனால் சீத்தை அதுக்கெல்லாம் மயங்கரவளா இல்லை இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ராமன் வந்தான், போர் புரிஞ்சான், யுத்த களத்தில் ராவணனை கொன்றான். அதன் பிறகு அவ வந்து சீதையோட சேர்ந்துடுறா. சீத்தைக்கும் ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கிறது. ராம பட்டாபிஷேகத்தில் சீத்தை பக்கத்துலலாம் உட்காந்துருக்கா. இவ்வளோ அருமையான சந்தர்ப்பம் அதெல்லாம். அப்பெல்லாம் அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமான சீத்தை அந்த இலங்கையில் இருந்ததெல்லாம் எதையுமே சொல்லலை. அந்த அரக்கிகள் எல்லாம் அவள் வந்து கொடுமைப்படுத்தினா இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, கோள்முட்டலை. சொல்லி இருந்தா ராமன் என்ன பண்ணியிருப்பான், அந்த யுத்த களத்தில் அந்த ராவணனை கொன்ற அதே ராமன் வேகமாக சென்று அந்த சீதைக்கு துன்புறுத்தின அந்த அரக்கிகளெல்லாம் கொண்டிருப்பா இல்லையா. அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயர் சொல்கிறான், சீதா மாதா சொல்லுங்க, இப்போ ஆணை இடுங்க, நான் வாழலாம் ஒரு கை பார்த்துடுறேன், எப்படி உங்களை மிரட்டலாம் அப்படியெல்லாம் அவர்கிட்ட வேண்டாம்ப்பா. அவளோட வேலையை செஞ்சா. அவர் தலைவன், ராவணன் அவர்களுக்கு தலைவன் சொன்ன வேலையை அவர்கள் சரியாக செய்தார்கள். இதில் நமக்கு என்ன, அவர்கள் வேலையை அவர்கள் செய்தார்கள், அவ்வளோதான். அதனால நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சீதாதேவி ஆஞ்சநேயர் இடத்துல சொல்றான். அதனால நம்ம எந்த கோள் மூட்டுறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அடுத்தவாளை பற்றி புரணி பேசுறது, தப்பா பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் தீக்குறளை சென்றோடும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கை காட்டி உய்யமாறு என்று எண்ணி உகந்தேலோர் என்பாவாய். உகந்து அப்படின்னா மன மகிழ்ச்சியோடு நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிய அப்படின்னா மேன்மை அடைய யாரெல்லாம் கூப்பிடுறா நம்ம பார்த்தோம். கேளீரோ அப்படின்னு சொன்னா, இந்த கேளீரோங்கிறது நன்னா கேட்டுக்கிறதுன்னு சொன்னோம். இந்த நன்னா கேட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கா, எல்லாரும் இருக்கான்னு வச்சுக்கோங்க. போதியந்த பரஸ்பரம். இந்த போதியந்த பரஸ்பரத்தில் ஒருத்தர் ஒருவர் உணர்த்துகிறவர்கள். நான் வந்து அவரை பற்றி சொல்கிறதும் அவர் என்னை பற்றி உணர்த்துறதும், இதுதான் போதியந்த பரஸ்பரம். அப்படியாக மதுர வாக்கியங்கள் என்றும் செவிக்கினிய செஞ்சொல் என்றும் இதில் வந்து நான் லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இதில் உனக்கு எது தர்மார்த்த மோட்சங்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தன் சிஷ்யன் கிட்டக்க வைஷ்ணவாயன பகவான் வந்து கேட்குறார். அவருடைய சிஷ்யன் வந்து ஜனமேய ஜெயன். அவர் கேட்கும்போது, நீ பகவத் குணங்களை சொல்ல நான் கேட்டிருந்ததையே பரமபுருஷார்த்தமாக நினைக்கிறேன் அப்படின்றார். கேட்டிருந்ததையே பரமபுருஷார்த்தமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த கேளீரோ, அடுத்தது நம்ம பார்த்தோம், கேளீரோ யார பார்க்கடலுள் பைய துயின்ற. பார்க்கடல்னா திருப்பார்கடல் என்று இப்போதான் பார்த்தோம். ஏன் இந்த திருப்பார்கடலை சொல்கிறா அப்படின்னா, திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் முதல் 5 நிலைகளில் முதல் 5 பாடல்களை கொடுத்துட்றார். இவர் திருப்பாவையை பிரிச்சுருக்கிற அழகை பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமான இருக்கும். முதல்ல எடுத்தோன்னே முதல் 5 பாசுரங்களை பிரிக்கிறார். 5 நிலைகள், எம்பெருமானின் 5 நிலைகளை எடுத்து காட்டுறார். 5 நிலைகள் என்னென்ன? பரம், வியூகம், விபவம், அச்சை, அந்தர்யாமி. பரம் அப்படின்னு அவனே பரம புருஷனாக இருக்கக்கூடிய வேதங்களும் வேதாந்தங்களும் எடுத்து காட்டக்கூடிய அந்த பரம
எங்க இருக்கான்? அந்த பரமபதத்துல, அந்த பரமம்னான ஸ்ரீமன் நாராயணன் அந்த நிலையை எடுத்து காட்டினா இல்லையா, நாராயணனே நமக்கே படைத்தருவான் என்று. அந்த முதல் பாடல்ல அதை எடுத்து காமிச்சால, அடுத்தது வியூக நிலை. இந்த வியூக நிலைங்கிறது திருப்பார்கடலை குறிக்கக்கூடியது. பெருமாள் வைகுண்டநாதனாக பரமபதத்துல 3 தேவிகளோட தாயார்களோட இருக்கார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட அங்க இருக்கார். அங்கிருந்து இப்ப திருப்பார்கடலுக்கு இருக்கார். ஏன் திருப்பார்கடல்ல இருக்கார்? திருப்பார்கடல் சமுத்திரராஜன் எம்பெருமானுடைய மாமனார் மகாலட்சுமி அங்கதான் அவதரித்தார். மகாலட்சுமியினுடைய பிறப்பிடம் அது. அது மட்டும் இல்ல, இந்த திருப்பார்கடல்ல என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு குறைகள்னா அங்கே எடுத்துன்னு போய் அங்கே தான் சொல்லுவாங்க. தேவர்கள் இருக்கா இல்லையா, எப்பவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகாது. ஏதாவது ஒரு அசுரன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கெட்டதை நினைக்கிறது, அடிக்கிறது, கொள்றது, இம்சப்படுத்துறது, அதுதான் அரக்கனுடைய வேலையே. ஆனால் தேவர்கள் சாது. அந்த சாதுக்கள் அவனிடத்துலேருந்து அவளோட போராட முடியாமல் கஷ்டப்படுற அந்த ஜீவனத்துக்காக ரட்சிப்பவன் இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடலுக்கு வர. நம்மளெல்லாம் ரட்சிப்பவன் யார்? எம்பெருமான். அவன் எங்கே இருக்கான்? அப்போ திருப்பார்கடலில். பரமபதத்துக்கு போக வேண்டியது இல்லை, திருப்பார்கடல்லையும் இருக்கான், பரமபதத்துலேயும் இருக்கான், அங்கே நித்திய சூரிகளோடு இருக்கான், இங்கே திருப்பார்கடலில் இருக்கான். இந்த திருப்பார்கடலில் தான் ஓடி ஓடி போய் தேவர்கள்லாம் தங்களுடைய குறைகளை சொல்லுவான். உடனே அவனும் என்ன பண்ணுவான்? தேவர்களுடைய குறையை தீர்ப்பதற்காக, இந்த அசுரர்களெல்லாம் வெல்வதற்காக மக்கள், அவனுடைய ஜீவாத்மாக்கள், இந்த சேத்தனர்கள் இருக்குமே நம்ம எல்லாரும், அவரை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம் எடுப்பான். அதுதான் விபவம். அவதாரம் எடுக்கிறது தான் விபவம். மேலிருந்து கீழே இறங்கிறது தான் அந்த அவதாரம்னு சொல்லுவோம். அதற்கப்புறம் அர்ச்சையாக, அர்ச்சை அப்படின்னா இப்பெல்லாம் நம்ம கோவிலில் சேவிக்கிறோமே, அவர் தான் அர்ச்சாமூர்த்தி. அதன் பிறகு அந்தர்யாமி. அந்தர்யாமின்னா நம்மளுடைய நெஞ்சிலே குடிக்கொண்டிருக்கானே, நமக்குள்ளேயே அந்தர்னா உள்ள அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்படி 5 நிலைகள் இருக்கு. அதுல இந்த திருப்பார்கடல்ல அந்த க்ஷேத்திரத்தை ஆண்டாள் நாச்சியார் இதுல அருளி செய்கிறார். அதுவும் பையன் துயின்ற அப்படிங்கிற. பையன்னா ஏற்கனவே பார்த்தோம் மெல்ல அப்படின்னு. ஏன் மெல்ல இருக்கணும்? அவன் யோக நித்திரையில இருக்கான். இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் யோக நித்திரையில தான் இருக்கார். அசந்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன கூப்பிட்டாலும் என்ன நடக்கிறது ஒன்றுமே தெரியாது. சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லுவாள். ஒன்றுமே தெரியாது, என்ன நடந்ததுனே தெரியல, நன்னா தூங்கிட்டேன் அப்படின்னு. அப்படி தூங்கிட்டு அப்புறம் நம்மளெல்லாம் எப்படி ரட்சிக்கிறது, என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால பைய துயின்ற பரமன் அடிப்பாடி. பரமன் அப்படின்னா அவனே அனைத்தும். அவன் ஒருத்தன்தான் சுவாமித்துவம், அவன் ஒருத்தன்தான் ஸ்வதந்திரன். நம்ம எல்லாருமே அவனுக்கு பாரதந்திரர்கள். அவனாலே தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதனால அவன்தான் பரமன். அந்த பரமன் அடிப்பாடி. அதுவும் இந்த திருப்பார்கடல்ல சயனிச்சுருக்கிறதுக்கு ஆழ்வார்கள்லாம் எவ்வளோ அழகா சாதிக்கிறார் தெரியுமா? கிடந்தோர் கிடக்கை என்றும் கோலத்தில் திகழ கிடந்தாய் என்று ஆழ்வார்கள் அனுபவித்தார்கள். அந்த பரமனுடைய அடி பாட வேண்டும், அவனுடைய திருவடியை நாம சேவிக்கணும். எடுத்தோன்னு பல்லாண்டு பாடுறாரு இல்லையா பெரியாழ்வார்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. அவனுடைய திருவடியே முதல்ல பாடுறார். அப்ப பெரியாழ்வாருடைய திருமகளாராய் அவதரித்தாள் ஆண்டாள் நாச்சியார். அதனால அவ அடுத்தது அது சொல்றான், அவனுடைய திருவடியை பாடு அப்படின்னு சொல்றார். பாடிட்டு அந்த ஸ்ரீராப்தி நாதனை நாம பாடணும் அப்படின்னு காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொல்றான். எப்பவும் எப்படி இருக்கணுமா? இந்த நெய்யெல்லாம் கசப்பு, வேம்பாக கசக்கிறது. அவனுடைய நாமத்தை சொல்லுங்க, புண்டரீகாட்சா, கேசவா, மாதவா, மதுசூதனா அப்படின்னு அவன் பேரை நம்ம பாடினோம் அப்படின்னா மற்றதெல்லாம் கசக்கும், வேம்பாக நமக்கு கசக்கும். அப்படி சரீரபூதர்களான நாம் பட்டினி கிடந்தாவது சரீரியான அவன் நம்மளை உபேட்சித்திருப்பானா? இல்லை, உடனே ஓடி வந்துடுவான். ஐயோ என் குழந்தைகள் கஷ்டப்படுறதே அப்படின்னு உடனே நமக்கு அந்த பறையை தந்து விடுவான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா. அடுத்தது இதுல பார்த்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்க்கடல் அது திவ்ய தேச வழியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2வது திவ்ய தேசமா எடுத்து. நேற்று முதல் எடுத்தோடனே பரமபதத்தை காட்டி கொடுத்தா, இன்னைக்கு 2வது. இதுல பார்க்கடல்கள் பைய துயின்ற அப்படின்னோடனே அடியேன் ஸ்ரீரங்கவாசியா இருக்கிறதுனால ஸ்ரீ ரங்கநாதன்
அவன் படுத்துட்டுருக்கானே பெரிய பெருமாள், அவனுடைய நினைவு தான் அடியனுக்கு ஏற்படும். அவருடைய கிடந்த மேனியை அழகை கண்டுதானே திருப்பானாழ்வார் 10 பாசுரங்களை சாதிக்கிறார். கொண்டல் வண்ணனாய் கோவலனாய் அவரை மற்ற கண்கள் வேறு எதுவும் காணாது, அவனை கண்ட கண்கள் வேறொன்றினை காணாவே அப்படின்னு சொல்றார் இல்லையா. அந்த ரங்கநாதனை, அந்த சைன திருக்குளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராப்திநாதனை, பார்க்கடலில் பயின்றிருக்கக்கூடிய பள்ளி பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனை நாம் சேவித்து அவனுடைய திருவடியை தொழுது அவனுடைய நாமங்களை நாம சங்கீர்த்தனமாக நாம் பாடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நாம் ஓய்வு பெறலாம் என்று இன்றைய நாள் பாட்டு நமக்கு ஆண்டாள் நாச்சியார் பாட்டு மூலமாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். இன்னும் அடுத்த தினம் யாரை பற்றி பாட வேண்டும்? திருவாடி பூரத்த சகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி பந்தழித்தாள் வாழியே, மறுவாரும் திருமள்ளி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன ஸ்ரீ சுந்தரியை புராயை நித்யஸ்ரீ நித்யமங்கலம். தன்யோஸ்மி நமஸ்காரம்.